பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் டெவலப் ஆகும். கிட்டத்தட்ட ஜெல் பென் மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து ஒரு ஃபவுண்டைன் பென், கேட்ரேஜ் சிஸ்டம் இருக்க பென். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பிரில்லியன்ட் ஃபேக்ட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நல்ல பென் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பெண்ணில் எழுதிங்கன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பாக டெவலப் ஆனவங்களுக்கு நான் அஷூரன்ஸ். ஸோ அந்த பென் என்ன பென்னு பார்த்தீங்கன்னா பைலட் பென். ஸோ முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பென் இருக்கும். உங்கள் ஸ்கூல்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி என்ன இந்த பெண்ணில் இருக்குது, ஏன் இந்த பென் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மோஸ்ட் நீங்கள் என்னன்னா, இந்த பெண்ணை பிளாஸ்டிக் வச்சு தான் செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய பெண்ணோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வச்சு தான் செஞ்சுருப்பாங்க. பட் அந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு சீப்பான பிளாஸ்டிக் ஃபீல் தரும். பட் இது அந்த ஃபீல் தராது. ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. செம குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிப்பு. ஸோ இந்த நிப்பு வந்து ஒரு நார்மல் ஃபவுண்டைன் பென்னோட நிப்பு மாதிரி இருக்காது. அது வந்து ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் பட்டியாகவும் முன்னாடி கொஞ்சம் பாயிண்டாகவும் இருக்கும். ஸோ அதனாலே அது தொடர்ந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக வந்து நிறைய பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங் வராது. பட் இது ஒரு ஜெல் பென்னோட நிப்பு வச்சு தான் இருக்கும். பட் இதையுமே நம்ம தமிழ்நாடு அது போக இந்தியாவில் வந்து ஒரு நல்ல இங்கு பெண்ணை இதை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் பப்ளிக்கில் இந்த பெண்ணை வச்சு கூட எழுதலாம், அலோடு தான். நெக்ஸ்ட்டு கேட்ரேஜ் சிஸ்டம். ஸோ கேட்ரேஜ் சிஸ்டமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எல்லா கேட்ரேஜ் மாதிரி தான். பட் எல்லா கேட்ரேஜ்லேயும் பால்ரஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நிறைய பேர் கலெக்ட் பண்ணுவீங்க. பட் இதில் ஐபேட் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் ஐபேட் கலெக்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பென் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐபேட் கலெக்டராக இருந்தால் இது காலியானே எடுத்து உங்களுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை டெவலப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேட்ரேஜ் ரொம்பவே காஸ்ட்லி தான். 2 கேட்ரேஜ் 30 ரூபா. ஸோ பட் அதுக்கு இது ஒர்த்து தான். ஸோ செம்ம டார்க்காக எழுதும். நீங்கள் சில ஃபவுண்டைன் பென்லாம் பார்த்தீங்கன்னா கேட்ரேஜை சொருகிட்டு நல்லா தொளிக்கணும், அப்புறம் தான் அந்த இங்கு நிப்புக்குள்ளே போய் அப்புறம் எழுதும். பட் இது அப்படி கிடையாது. அமுக்குனோடனே இப்படி திருப்பினீங்கன்னா இங்கு உள்ளே போயிடும். நிப்பில் நீங்கள் ஸ்டார்டிங் அப்படியே எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எழுதி பார்ப்போம் இந்த பென் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த பியூட்டியை வச்சு இப்போ நம்ம எழுதி பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது வந்து ஒரு நார்மல் குவாலிட்டி உள்ள ஒரு பேப்பர். ஸோ இந்த பேப்பரில் அது இந்த பென் எப்படி எழுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லாலாம் இருக்காது. ஸோ அதனால் கமெண்ட்டில் திட்டாதீங்க. ஸோ எழுதும்போது உண்மையிலே சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ எழுதுறதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பேட் யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டட். இப்போ நீங்கள் பேப்பரில் எழுதுறீங்கன்னா, நான் வந்து இப்போ டைரியில் எழுதுனால நான் பேட் யூஸ் பண்ணல. நீங்கள் பேப்பரில் எழுதுனா கண்டிப்பாக பேட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பெண்ணை வச்சு தான் நான் இதை எழுதியிருக்கேன். ஸோ சீரியஸாக வந்து நல்லா டார்க்காக தான் எழுதும். நான் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த பெண்ணை எடுத்து பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் கைஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தலைவர் வந்து நம்ம கபாலி படத்துக்கு 300 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்த படம் அட்வர்டைஸ். பட் நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை. அதனால் இந்த டைரியிலே எழுதியிருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்ட இருக்க பெல் பண்ணி தட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதை பார்த்து என் சேனலை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.